அம்மா சமையல் ஸ்பெஷல் சேனலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வெண்பொங்கல் சக்கரை பொங்கல் ரெசிபி குயிக்காக எப்படி ரெடி பண்ணலாங்கிற வீடியோ பார்க்கலாம் வாங்க. பச்சரிசி இந்த டம்ளரில் 2 டம்ளர் அளந்து எடுத்துக்கலாம். கிட்டத்தட்ட 1/2 கிலோவுக்கு பச்சரிசி எடுத்துக்கலாம். ரெண்டு டம்ளர் பச்சரிசிக்கு ஒரு 1/2 டம்ளர் பாசிப்பருப்பு சேர்த்துக்கலாம். பச்சரிசி பாசிப்பருப்பை சேர்த்துட்டு தண்ணி சேர்த்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இன்றைக்கி குக்கரில் தான் பொங்கல் செய்ய போகிறோம். 1 டம்ளர் அரிசிக்கு 2லேருந்து 2 டம்ளர் வரைக்கும் சேர்த்துக்கலாம். அப்போ தான் நல்லா பொங்கல் குலைவாக வரும். தண்ணியை அளந்து சேர்த்துக்கலாம். வாஷ் பண்ணி வச்சுருக்கிற பச்சரிசியும் பருப்பையும் குக்கரில் சேர்த்துக்கலாம். குக்கரில் சேர்த்துட்டு விசில் வச்சு எடுத்துக்கலாம். 5-6 விசில் விட்டு எடுத்துக்கலாம். சாதம் நல்லா வெந்து நல்லா குலைவாக வெந்து ரெடி ஆகிருக்கு. இதை நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். நம்ம சக்கரை பொங்கலுக்கு தனியாக ஒரு பாத்திரத்தில் பகுதி அளவுக்கு சாப்பாடை எடுத்துக்கலாம். பொடிச்ச வெல்லம் அதே டம்ளரில் ஒரு டம்ளர் அளவுக்கு பொடிச்ச வெல்லத்தை சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். சூடான சாப்பாட்டில் கலந்துக்கலாம். கலந்துட்டு அடுப்பில் சிம்மில் வச்சுட்டு நம்ம அந்த பாத்திரத்தை அடுப்பில் வச்சிடலாம். அப்போ தான் அந்த வெல்லமெல்லாம் நல்லா மெல்ட் ஆகி சாப்பாடோட ஒன்றா மிக்ஸ் ஆகும். சக்கரை பொங்கலுக்கு ஒரு 5-6 முந்திரி, திராட்சை, 4 ஏலக்காய், கொஞ்சமாக ஜாதிக்காய் தூள் துருவி எடுத்து வச்சுருக்குறோம். ஒரு பாத்திரத்தில் நெய் சேர்த்து ஹீட் பண்ணிக்கலாம். நெய் ஹீட் ஆனதுக்கப்புறம் திராட்சை முந்திரியெல்லாம் சேர்த்து பொரிச்சுக்கலாம். நம்ம சேர்த்து திராட்சையெல்லாம் கொஞ்சம் பலூன் மாதிரி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் எடுத்து நம்ம அந்த பாத்திரத்தில் சக்கரை பொங்கல் பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். அடுப்பில் லைட்டாக சிம்மில் வச்சு சூடு பண்ணிகிட்டே கலக்கிக்கலாம். நல்லா வெல்லமெல்லாம் கரைஞ்சிருச்சு. இந்த நெய்யோட திராட்சை முந்திரியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஏலக்காயை கொஞ்சம் சர்க்கரை சேர்த்து மிக்ஸி ஜாரில் சேர்த்து ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். ஏலக்காய் பவுடரும் ஜாதிக்காய் பவுடரையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். சுவையான சக்கரை பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. அடுத்ததாக வெண்பொங்கலுக்கு ரெடி பண்ணிக்கலாம். நம்ம ஒரே டைம் வேக வச்ச அரிசியிலேயே பகுதியாக பிரித்து ஒரு பேட்ச் சக்கரை பொங்கலாகவும் ஒரு பேட்ச் வெண்பொங்கலாகவும் ரெடி பண்ணிக்கலாம். வெண்பொங்கலுக்கு நெய் சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கலாம். ரீஃபைண்ட் ஆயிலு. ரொம்ப நெய் சேர்த்துனா கொஞ்சம் மதன்னு இருக்கும். அதுக்காக ஆயில் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கடுகு சேர்த்து பொரிய விட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா சீரகம், குறுமிளகு, முந்திரி இதெல்லாம் சேர்த்து பொரிச்சு விட்டுக்கலாம். சீரகமெல்லாம் பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம மசிச்சு வச்சுருக்கிற வெண்பொங்கலுக்காக வச்சுருக்கிற சாதத்தில் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக சால்ட் தண்ணியில் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். டேஸ்டான வெண்பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. சுவையான சக்கரை பொங்கல் வெண்பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. பரிமாறலாம். இதுவரைக்கும்
அம்மா சமையல் ஸ்பெஷல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்படியே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.